உன் எக்ஸ் அரணி இருக்கால்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காடா. என்னடா சொல்கிற? நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஏய் எங்கே போகிற? நான் உன்கிட்ட சொன்னதே நீ அவளை போய் பார்த்துடக்கூடாதுன்னு தான். அவன் எக்ஸு, அவள் ஒரு ஆள் அவள் அட்மிட் ஆயிருக்கான்னு இவர் போய் பார்க்க போகிறாராம். அவள் எப்படி இருந்தால் உனக்கு என்னடா? ஓ, அது எப்படி? லவ் பண்ணும் பொழுது நீ தான் என் உயிர், நீ தான் என் உலகம்லாம் சொல்லுவேன். ஆனால் ஏதாவது ஒரு ரீசனால் பிரிஞ்சு போயிட்டா, இவனை விட்டுட்டு போயிட்டா, இவனை ஏமாத்திட்டா, இவ ஒரு தேவையில்லாமல் பேச வேணாண்டா. உண்மையான லவ்ன்றது நீ கூட இருக்கிறப்ப இல்லைடா, அவள் போனதுக்கப்புறமும் நீ எப்படி நடந்துக்கிறன்றதை பொறுத்தாண்டா இருக்குது. டிபிக்கல் பாய் மாதிரி பிஹேவ் பண்ணாத, நான் வரேன். வேணாண்டா, அங்கே போனால் உனக்கு தானே பிரச்சனை. டேய் டேய் நின்றா, உன்னதாண்டா. டேய் சிஸ்டர், இந்த ஹரிணின்ற பேஷண்ட் எங்கே இருக்காங்க? இந்த வார்டில் தான் இருக்காங்க. பிரசவ என்ன டிபிக்கல் பாய்? எக்ஸ் நல்லா இருக்காங்களா? டேய், அவளுக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. டேய், பிரேக்கப் ஆகி 8 மாசம் தான்டா ஆச்சு. அதனால தான் பிரேக்கப்பே ஆச்சு. குழந்தையோட அப்பா யாரு? சிஸ்டர், அவன் தான் ஆக வேண்டியவன். அவன்கிட்டே கொடுங்க, பரவாயில்ல. டேய், அவ்வளோலாம் எதுவும் நடக்கலடா. Ha ha ha!